ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். குரு ராகவேந்திரா. என் கேள்விக்கு என்ன பதில் என்ற தலைப்பிலே இந்த குழுவிலே நம்ம 5 கேள்விகளை கேட்டு அதுக்குண்டான விடையை கொடுத்திருந்தோம். இது பல பக்தருடைய பாராட்டை பெற்ற ஒரு நிகழ்வு. அதன் 2வது பதிவை இன்னைக்கு நான் 2வது பதிவில கேள்விகள் கேட்கிறேன். ஒரு பக்தர் நிறைய கேள்விகள் வேண்டாம், குறைக்கணும்னு சொன்னாங்க. நான் ரொம்ப ஸ்லோவா சொல்றேன், ட்ரை பண்ணுங்க. ரொம்ப நாள் இந்த ப்ரோக்ராம் எல்லாம் வருஷக்கணக்கெல்லாம் இழுத்துட்டு போக கூடாது. வார ஒரு போடுறதுனால இது 100 கேள்விகளை 20 வாரத்தில் முடிக்கணும். அப்ப 100க்கு 20 வாரம் 5 கேள்விகள் விதமா நம்ம அதை செய்தால் சரியா வரும். நான் முடிந்தளவு ரொம்ப ஸ்லோவா கேள்விகளை கேட்கிறேன். நீங்க உள்வாங்கிக்கோங்க, மனசுல உள்வாங்கிட்டு அதுக்கு நான் பதிலை நீங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல போடலாம். இல்லைனாலும் மறுநாள் அதனுடைய விடை நாங்கள் கொடுக்கிறோம். முதல் 5 கேள்விகள் முதலே முடிஞ்சிச்சு. இப்ப 6வது கேள்வி கேட்கிறேன். 6வது கேள்வி உபநயனம் ஆன பின்பு வேங்கடநாதர் எந்த ஊரில் யாரிடம் கல்வி பயின்றார்? அவர் வேங்கடநாதருக்கு என்ன உறவு முறை? அவர் எந்த கோத்திரத்தை சார்ந்தவர்? இது 6வது கேள்வி. 7வது கேள்வி, வேங்கடநாதர் தன் பரமகுரு விஜயேந்திரரை எந்த வயதில் எந்த ஊரில் யாருடன் சென்று தரிசித்தார்? அப்போது விஜயேந்திர தீர்த்தரின் செயல்பாடு எவ்வாறு இருந்தது? இது 7வது கேள்வி. அடுத்து 8வது கேள்வி, லட்சுமி நரசிம்மாச்சாரிடம் கல்வி பயின்றபின் வேங்கடநாதர் வேறு யாரிடம் சென்று உயர்கல்வி பயின்றார்? அங்கு வேங்கடநாதரின் மேதாவிலாசம் எவ்வாறு வெளிப்பட்டது? இது 8வது கேள்வி. 9வது கேள்வி, வேங்கடநாதருக்கு எந்த வருடம் தமிழ் மற்றும் ஆங்கில வருடம் திருமணம் நடந்தது? அவருடைய மனைவியின் பெயர் என்ன? வேங்கடநாதரின் மாமனாரின் பெயர் என்ன? அதாவது சரஸ்வதி பாயினுடைய அப்பா பேர் என்ன? இது 9வது கேள்வி. 10வது கேள்வி, வேங்கடநாதர் சந்நியாசம் ஏற்பதற்கு முன் எழுதி முடித்த கிரந்தத்தின் பெயர் என்ன? அது எந்த நூலுக்கு விளக்க உரையாக அமைந்தது? இந்த 5 கேள்விகளுக்கும் நீங்க விடை தெரிந்தவர்கள் கமெண்ட் பாக்ஸ்ல போடலாம். இதுக்கு உண்டான விடை, சரியான விடை நாளை பதிவிடப்படும். நன்றி. குருராஜா அர்ப்பணமஸ்து.